உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிகள், உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசிகள் இந்த மாதத்துல இருந்து விருச்சிக ராசிக்கு சூப்பரா இருக்க போகுது. விருச்சிக ராசிக்கு என்ன விட்டா நல்லது செய்யறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்றது போல உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா ராசி அதிபதி பலமா இருக்காரு இல்லையா? எப்பவுமே இது இந்த வருஷம் தான். இனி ஒரு ராசி அதிபதி பலமாகிறது இனி ஒன்னா அடுத்தது விருச்சிகத்துக்கு வரணும், இல்லைன்னா அடுத்த வருஷம் அங்க வரணும். கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க போகுது, அல்லது அவங்க பூர்வீக சொத்தை பத்தி பேசுறதுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம். அடுத்தது அவரே உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா 8க்கு வந்துருவார் சூரியன். அப்போ நீங்க ஒரு விஷயம் தொழில் பத்தி பேசணும்னா 15ஆம் தேதிக்குள்ள பேசிடணும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதம் இந்த பரிகாரத்தின் மூலமாக முருகன் கண்டிப்பாக மனம் குளிர்ந்து உங்களுக்கு உண்டான வேலையோ தொழிலோ வளர்ச்சியோ எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக செயல்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்தில் இருந்து உங்களுடைய லக்ஷ்மி உங்க கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய குலதெய்வம் உங்க கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிகள், உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசிகள் இந்த மாதத்துல இருந்து விருச்சிக ராசிக்கு சூப்பரா இருக்க போகுது. 1ஆம் தேதியில இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில இருந்து உங்க ராசியை பார்க்கிறார். இதை விட பெரிய யோகம் என்னங்க? ராசி எப்பவுமே குரு பார்த்து விட்டாலோ, குருவோட ராசியோ ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ சேர்ந்து விட்டாலோ கெட்டது எதுவுமே நம்ம பக்கத்துல வரவே வராது. கெட்ட நபர்களுடைய தொடர்பு, கெட்ட விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் நமக்கு உதிக்காதுங்க, சிந்திக்கவே தோணாது. எல்லாமே போயிருவாங்க நம்மளை விட்டு. நல்ல மனிதர்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியா இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வருவாங்க. இதுதான் உண்மை. இதுதான் குருதான் இயற்கையாகவே சுபகிரகம். நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய 80% அவர் நல்லது செய்வார். ஒரு 20% தான் பேக் அடிப்பார். மத்தபடி 80% பாத்துட்டீங்கன்னா நன்மைகள் அதிகமா செய்யக்கூடிய ஒரே கிரகம் எதுனா குருதான். இப்போ உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுல 6ஆம் இடத்துல கடன், நோய், வழக்கு, வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஜம்முன்னு சூப்பரா உட்காந்துட்டு இருக்காரு, கால் மேல கால் போட்டு. விருச்சிக ராசிக்கு என்ன விட்டா நல்லது செய்யறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்றது போல உட்காந்துருக்காரு. ஏன்னா ராசி அதிபதி பலமா இருக்காரு இல்லையா? எப்பவுமே இது இந்த வருஷம் தான். இனி ஒரு ராசி அதிபதி பலமாகிறது இனி ஒன்னா அடுத்தது விருச்சிகத்துக்கு வரணும், இல்லைன்னா அடுத்த வருஷம் அங்க வரணும். சோ இந்த வருடத்துல அங்கதான் இருப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அடுத்தது 2027 தான். சோ 6ஆம் இடத்தில் ராசி அதிபதி இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும்னு அர்த்தங்க. நிறைய பேர் வேலை மாற்றம் பண்ணியாச்சு. விருச்சிக ராசிக்காரங்க வேலை பிடிக்கல, வேலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வேலையா இது அப்படின்னு சொல்ற அளவுக்குள்ள போயிருச்சு. சோ இப்ப நிறைய பேர் வேலை மாற்றமும் பண்ணியாச்சு. இப்ப குரு பார்வை இருக்கிறதுனால இப்போ நல்ல வேலையில இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்லைங்கன்ட்டு சகிச்சுக்கிட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்ப நல்ல வேலை கிடைக்க போகுது, நல்ல சம்பளத்தோட கிடைக்க போகுது. உங்களுக்கு அந்த இடத்துல பெயர் புகழ் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டேஜ்ல போய் போற போறீங்க. கடன் எல்லாம் அடையிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நோய்க்கு ஒரு மருந்து கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்து உடம்பு ஃபுல்லா நோய், எந்த நோயினே தெரியாம இருந்தாலும் கூட இப்ப நல்ல நோய்க்கு நல்ல மருந்துகளும் நல்ல மருத்துவரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளோட நிறைய பேர் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு என்ன உங்களுக்கு நிறைய இருக்கும். உங்க ஜாதகம் அரசு வேலைக்கு தகுதியான ஜாதகமான்னு பாத்துக்கோங்க. அப்படி இருந்தால் இந்த மாதம் அதை சார்ந்த பயணத்தை தொடங்குங்க. அதற்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் வேலையில இருக்கக்கூடிய நபர்கள், அரசு ஊழியர்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஏதாவது டிரான்ஸ்பர் கிடைக்கணும், பதவி மாற்றம் கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், ஒரு இடமாற்றம் பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது அப்படின்னா, இப்ப சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா இப்ப ப்ராசஸ் பண்ணுங்க. இப்ப கேளுங்க, கிடைக்கும். நல்லா இருக்காரு ஜாதகம். இந்த மாதம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. அதே போல 7 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 7க்குடையவர் 9ஆம் வீட்டுக்கு கூட நல்ல வரன் அமைஞ்சோருன்னு அர்த்தங்க. 3ஆம் இடத்தை பாக்குது அங்கிருந்து, சுக்கிரன் அங்கிருந்து உங்களுடைய 3ஆம் வீட்டை பாக்குது. அப்போ திருமணத்தில் ஒரு மாற்றங்கள், திருமணத்துல ஏதாவது தடை தாமதங்கள் இருக்குன்னா
ஏன் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதற்குண்டான வழிபாடுகள் செய்வீங்க, அதற்குண்டான பரிகாரங்கள் செய்வீங்க. நல்ல வரன் அமைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்து கருத்து வேறுபாடுகளை விலக போகுது. கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க போகுது, அல்லது அவங்க பூர்வீக சொத்தை பத்தி பேசுறதுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம். விலையே போகாம இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களை இப்ப வித்து பாருங்க, நல்ல விலைக்கு போகும். 12ஆம் அதிபதி தொடர்பு விரயம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இப்போ. அப்ப இப்ப விரயம் பண்ணுங்க, நல்ல விலைக்கு போகும். அல்லது போகவே போகாது இருக்கக்கூடிய நிலமோ வீடோ சொத்துக்களோ இப்ப போயிடும். சோ இந்த மாசம் விருச்சிக ராசிக்கு அந்த ஜாக்பாட் இருக்கு. உங்க ஜாதகத்திலையும் விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா 100% இந்த மாசம் நீங்க விரயம் பண்ணிருவீங்க. நீங்க இப்ப வந்து ஒரு 50 லட்சத்துக்கு என்னோட இடம் போகுது, ஒரு 50 லட்சத்துக்கு எனக்கு வீடு போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது வந்து இவ்வளவு நாள் வந்து கம்மியா கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நீங்க அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய பயணத்தை தொடருங்களேன். நீங்க கேட்டதை விட கிடைக்கும், அல்லது நீங்க கேட்ட விஷயமாவது கிடைக்கும். ஒரு விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்ப போயிட்டு இருக்கு. அது குறிப்பிட்டு கணவர் சொத்தோ மனைவி சொத்தோ அதெல்லாம் விற்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அல்லது அது உங்களுக்கு கிடைச்சு அதன் மூலமா உங்களுக்கு ஒரு பணவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏன்னா 2ஆம் அதிபதியான குரு உச்சம், அவங்க மூலமாக ஒரு பெரும் சொத்துக்கள் கிடைக்க போகுது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு கணவராகவோ மனைவி மூலமாகவோ ஒரு சொத்துக்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் இந்த மாசம் உண்டு. 3ஆம் இடத்தை பாக்குது இல்லையா, 2 சுபகிரகங்கள் சேர்ந்து 3ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது மாற்றம் இல்லையா, அந்த மாற்றத்தை பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கறதுனால ஒரு மாற்றம் பண்ணுவீங்க. இன்னொரு ஒரு சீக்கிரட்டான விஷயம் என்னன்னா, நகை அடமானத்துல வச்சுதான் திருப்பி எடுக்க போறீங்க, அல்லது ஒரு அமௌண்ட் கட்ட போறீங்க, புதிய நகை வாங்க போறீங்க. கை நிறைய இந்த மாசம் பணம் வரப்போகுது. ஏதோ ஒண்ணு பணத்தை வச்சு ஏதாவது பண்ணலாமே, சும்மா ஒரு டூராவது போயிட்டு வரலாமே, ஒரு டிராவலாவது பண்ணிட்டு வரலாமே, சும்மா என்ன பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாசம் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், சின்ன மகிழ்ச்சி நடக்க போகுதுங்க. இப்ப இவ்வளவு நாள் சொத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள்ல இப்ப நீங்க போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி பாருங்களேன், கண்டிப்பா கொடுத்துருவாங்க. 3ஆம் இடங்கிறது கூட பிறந்தவங்க. அப்ப அந்த இடத்துல 2 சுபகரங்கள் பாக்குது. அப்ப இந்த டைம்ல போய் பேசுனீங்கன்னா நடக்கும், கிடைக்கும். 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும் குழந்தைகள் மூலமாக ஒரு மனவேதனைகள் மன வலிகள் நடந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு குழந்தைகள் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, குழந்தைகளோட நிலைகள் நல்லா இல்ல, என்ன சோம்பேறியா இருக்கா பையன், ரொம்ப அதிகமா பேசுறாங்க, கேரக்டர் எல்லாமே இப்ப மாறி இருக்கு. விருச்சிக ராசியினுடைய குழந்தைகளுடைய கேரக்டர் டோட்டலா இப்ப மாறி இருக்கு. இப்ப இந்த குரு பார்வை இருக்கும்போது இப்ப இந்த காலகட்டங்களில் சரி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளோட நிலைகள் மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கான தேவைகள் பூர்த்தி பண்ண போறீங்க. அவங்களுடைய தேவைகளுக்கு உண்டான விஷயத்த அவங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உங்க ஜாதகத்தின் மூலமாக அவங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது புதன். புதன் யார் உங்க ஜாதகத்துக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி. விபரீத ராஜ யோகத்தையும் விபரீதமான பண வரவையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க புதனுடைய கால புடிச்சாதான் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம். உங்களுக்கு புதன் தான் லாபத்தை கொடுக்கணும்னா நீங்க புதனை தான் பிடிக்கணும். அப்ப இவர் தன்னுடைய சொந்த வீட்டுல இப்ப இருக்கார். 8 கூடையவர் 8ஆம் வீட்லயே இருக்கார், லாபஸ்தானாதிபதியானவர். அப்போ திடீர் பணவரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், கண்டங்கள் எல்லாமே விலகிறது, நோய்கள் எல்லாமே விலகிறது, மனசு நிம்மதியா இருக்கிறது. யாராவது கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம இருக்கீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். லாபங்கள் பெருகுங்க இந்த டைம்ல. விருச்சிக ராசி குடும்பத்துக்காகவே ஓடிட்டு இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு சுய ஆசைகள் இருக்கும் இல்லையா, சுய தேவைகள் இருக்கும் இல்லையா, உங்களுக்குன்னு தனியா ஒரு சந்தோஷங்கள் இருக்கும் இல்லையா, அந்த சந்தோஷத்தை எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த மாசம் கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. நம்பிக்கையா இருக்கலாம், பண வரவு நல்லா இருக்க போகுது. ஏன்னா அதே இடத்த குரு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்ப கோச்சாரப்படி விருச்சிக ராசிக்கு இந்த மாசம் நல்ல பணவரவு, நல்ல லாபங்கள், திருமணங்கள், சந்தோஷங்கள் இது எல்லாமே கிடைக்க போகுது. அடுத்தது சூரியன் 10ஆம் அதிபதி. தொழில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இருக்குதுங்க, அதுக்கு தொழில் ஓடணும் இல்ல. அப்ப தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். 10 7ஆம் வீட்டில், கேந்திராதிபதி கேந்திரத்தில். கேந்திரங்கிறது 1 4 7 10 பெருமாள் ஸ்தானம்னு சொல்லுவோம். திரிகோணங்கிறது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம். இப்ப கேந்திர ஸ்தானாதிபதி கேந்திரத்தில் இருப்பது விபரீத ராஜயோகம், திரிகோண ஸ்தானாதிபதி திரிகோணத்தில் இருப்பது திடீர் பணவரவு, திடீர் விபரீத ராஜயோகங்கள். இதெல்லாம் ஜாதகத்துல நம்ம வந்து பார்ப்போம். சோ இப்ப கோச்சாரப்படி இது நடக்கிறப்போ இந்த ஜாக்பாட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எல்லாருக்குமே இப்படி நடக்குன்னு சொல்ல முடியாது இல்ல. இனி இந்த சூரியன் வர்றதுக்கு அடுத்த வருஷம் தான், அடுத்த வருஷம் வைகாசி மாசம், அடுத்த வருஷம் ஆனி மாசம் தான் அங்க வரும். அது வரைக்கும் நம்ம பாத்துட்டு இருக்கணும். இப்போ இந்த மாசத்துல 10ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல இருக்கும்போது தொழில் ரீதியா ஒரு வளர்ச்சி, யாராவது தொழில் ரீதியா சந்திக்க போறீங்க, தொழில வளர்ச்சி பண்றதுக்காக யாராவது உதவிகள் கேட்க போறீங்க, இப்ப பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். நேரம் உங்க ராசியை பார்க்குது, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். சூரியனாலே பெரிய மனிதர்கள், பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், அரசு வேலை சம்பந்தப்பட்டவருடைய தொடர்புகள் அர்த்தம். சோ சூரியன் நம் ஆல்ரெடி விருச்சிக ராசியில நிறைய பேர் அது இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அவருடைய உதவிகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய கிடைக்கும்.
இப்ப கோச்சாரப்படியோ உங்க ஜாதக ரீதியாகவோ தசாபுத்திகள் ரீதியாகவோ ஏதாவது நடக்காம இருக்கு அப்படின்னா இப்ப கொஞ்சம் இந்த சூரியன் பார்க்கும் பொழுது சூரியனா வளர்ச்சி, சூரியனா வெளிச்சம். இப்ப நீங்க போய் பேசுங்களேன், இப்ப நீங்க போய் பாருங்களேன், கண்டிப்பா நடக்குது. சோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாசம் எல்லாம். இதனாலதான் மாத பலன்கள்ல நம்ம இந்த மாசம் இது நடக்கும், இதெல்லாம் நடக்காதுங்கிறது நடக்கிற விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நடக்கிற விஷயத்த மட்டும் நீங்க மூவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி போனீங்கன்னா நிச்சயமா அது நடக்கும். நடக்காது, கொடுக்காது, வேண்டாம், அதை செய்யாதீங்க, அதை விட்டுருங்க. அது இந்த மாசம் அது அடுத்த மாசம் நம்ம பாத்துக்கலாம். அடுத்தது அவரே உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா 8க்கு வந்துருவார் சூரியன். அப்போ நீங்க ஒரு விஷயம் தொழில் பத்தி பேசணும்னா 15ஆம் தேதிக்குள்ள பேசிருங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும். என்னதான் வந்து அங்க 8ஆம் அதிபதியா இருந்தாலும் கொஞ்சம் இழுபறி ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும், தடை தாமதங்கள் ஆகும். ஒருவேளை தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஜாக்பாட் தான். 8ஆம் இடங்கிறது திடீர் ஜாக்பாட், திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்டரி யோகம், ஷேர் மார்க்கெட் யோகம், இதெல்லாம் 8 தான். சோ அதுலயும் கூட வரலாம். ஏன்னா லாபஸ்தானாதிபதி ஆகிறாரு இல்லையா. சோ முடிந்த அளவுக்கு ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ள வேலையை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக செயல்படுத்துங்க. கண்டிப்பா நல்லது நடக்க போகுது விருச்சிக ராசிக்கு இந்த மாசம். 100க்கு 90% மேல விருச்சிகத்துக்கு யோகம் 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 தான். பயப்பட வேண்டியதும் கிடையாது, அவசரப்பட வேண்டியதும் கிடையாது. நடக்கிறது தானா அப்படியே சூப்பரா நடக்க போகுது. உங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடுகளாக இருக்கக்கூடிய முருகனுக்கு செவ்வரளி மாலையும் அல்லது முருகனுக்கு 1 கிலோ வெல்லம் வாங்கி கொடுத்துட்டு உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதம் இந்த பரிகாரத்தின் மூலமாக முருகன் கண்டிப்பாக மனம் குளிர்ந்து உங்களுக்கு உண்டான வேலையோ தொழிலோ வளர்ச்சியோ எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக செயல்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இந்த மாதம் இந்த பரிகாரம் உங்களுக்கு சூப்பரா விருச்சிக ராசிக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறதா உண்மை. இதெல்லாம் ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கு சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.